வணக்க மக்களே, தளபதி விஜயோட வப்பாட்டியை பாக்குறீங்களா? இதோ இவதான். இவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, இந்த நாம் தமிழர் பெண்கள் வேற யாரா இருந்தாலும் இந்த தாவேக்கா தருதல முண்டங்களை பத்தி பேசி வீடியோ போட்டா அப்படியே மேல கீழே முன்னாடி பின்னாடி எல்லாம் எரியுதாமா. ஏன்னா இந்த தருதல முண்டங்களோட உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு. எடி பைத்தியக்கார முண்டமே, இந்த அதிபரோட பிள்ளைங்களுக்கு, அதுக்கப்புறம் இந்த ஜென்சி டிஎம்கே உங்களுக்கு எல்லாம் எப்படி மூளை மண்டையில இருந்து காது வழியா வடியுமா? இப்படி இல்ல, எனக்கு புரியல, அதனால கேக்குறேன். தற்குறி முண்டங்களா? யார பார்த்து தற்குறிங்க? இல்ல எனக்கு ஒரு உங்க அந்த பாசறை இருக்குல்ல, அந்த பாசறையில ஒரு முண்டம் சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சுன்னா, விஜய் தான் கோடிக்கணக்கில் வச்சிருக்காருல்ல, அவர் மக்களுக்கு செய்ய வேண்டியதானே, எந்த அளவுக்கு அறிவுமை இருந்தா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவா. எதுக்கு சொந்த சம்பாத்தியத்தில் இருக்கிறத மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இனிமேலும் செய்வாரு. ஓகேவா? உங்க நொண்ணை இருக்காருல்ல, உங்க நொண்ணை, அதாவது மிஸ்டர் அதிபர் இருக்காருல்ல, அவர் இந்த திரள் நிதி வாங்குறாருல, திரள் நிதி, அந்த திரள் நிதி 10 ரூபா காசு திருப்பி அதை திரள் நிதி கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க திரள் நிதி கொடுக்குறீங்க. கொடுக்க முடியாத நிலைமையிலையும் அண்ணன் சீமான், அதிபர் சீமான்னு நிக்கிறாங்கல்ல பசங்க, அவங்களுக்கு எதையாவது ஒரு நல்லதை செஞ்சதா, உங்க அதிபர் செஞ்சதா உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? முண்டங்களா? உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? முண்டங்களா? திருப்பி முண்டோன்ற வார்த்தையை ஏன் யூஸ் பண்றது தெரியுமா? உங்களை மாதிரி அசிங்கமா பேசுறது இல்ல. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணு காது மூக்கு இருந்தா மட்டும் அது உருவம் ஆயிடாது, கொஞ்சம் மூளையும் இருக்கணும், அப்பதான் அது மனுஷ உருவம். அதுவே இல்லைன்னா அப்புறம் இது இல்லாம இருந்தா எங்க ஊர் பக்கம் முண்டோன்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் திருப்பி அதையே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட், நீ சூப்பர், அதாவது சிஎம் அவர்களோட வப்பாட்டியை கண்டுபிடிச்சிருக்க, சூப்பர். ஆக்சுவலி நான் என்ன கேக்குறேன் தெரியுமா, உன் புருஷனோட வப்பாட்டிய கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிக்கலையா? இல்ல நீ கண்டுபிடிக்கலனா உன் புருஷனோட வப்பாட்டி எங்க இருக்கான்னு நான் வேணா சொல்றேன். எனக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணு, ஓகேவா? நான் உன் புருஷனோட வப்பாட்டி, விச் மீன்ஸ் உன்னோட சக்காலத்தி எங்க இருக்கான்னு நான் சொல்றேன். இவ்வளவு கேவலமான அரசியல, இவ்வளவு அசிங்கமா எவனாவது இனிமே பேசிக்கிட்டீங்கன்னா ஏன் எனக்கு இவ்வளவு கோவம் வரும்னா, இந்த சீமானோட தொம்பிகள்னு சொல்லக்கூடிய 50 பேரும் ஏன் இவ்வளவு கேவலமா வல்கரா பேசிக்கிட்டு எங்களுக்கு முண்டத்தி அப்படி எல்லாம் சொல்ல தெரியும், புரியுதா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாதாரி நாய் என்கிட்ட கேக்குறான், உன் புருஷன் உன்னோட படுக்கிறானான்னு கேக்குறான். என் புருஷன் என்னோட படுத்தா என்ன, படுக்கலன்னா உனக்கு என்னடா நாயே, என் புருஷனுக்கு என்னைய பிடிச்சிருக்கு, நான் 2 பிள்ளைங்களை சிங்க மாதிரி பெத்து வச்சிருக்கேன், புரியுதா? இந்த மாதிரி நாதாரித்தனமா கேவலமா பொம்பளைங்க ஆம்பளைங்கன்னு எவனாவது அநாகரிகமா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதை ஒரு தம்பி வீடியோ போட்டிருந்தாரு. ஒருவேளை இது பொய்யா உண்மையா இல்ல இது ப்ரீவியஸா உள்ளதான் கேக்குறா, தம்பிட்ட நான் கேட்டிருந்தேன், அவர் எனக்கு கொடுத்திருந்தாரு. ஓகேவா? விஜய் என்டர்டைனர் அவர் கொடுத்திருந்தாரு. பார்த்தா நேத்து தான் இந்த போஸ்ட் வந்திருக்கு. அந்த தம்பி சொன்னதே தான் நானும் சொல்றேன். இன்னொரு தடவை எவளாவது ஓகேவா வல்கரா அடுத்தவங்க நாங்க வைக்கிற விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தா அதை எடுத்து வைங்க. அதை மீறி ஏதாவது அசிங்கமா நீங்க பேசுனீங்க பண்ணீங்கன்னா கட்டாயமா ஃபைல் பண்ணுவோம், தூக்கி 50 பேரையும் உள்ள வைப்போம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா போனா ஜாமீன்ல வெளில வந்துறானு